விக்கிரமங்கலம் கிராமத்தில் வசிக்கும் என் உயிர் சொந்தங்களுக்கும் என் உயிர் அண்ணன்மார்களுக்கும் வணக்கம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி அப்படின்னு இந்த பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறதும் எங்களோட கடமை. யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது? எவன் திருடுறான், எவன் களவாணி பையிலோ அவனுக்கு முதல்ல ஓட்டு போடக்கூடாது. நமக்கே தெரியுது, வெளிப்படையாக தெரியுது, இவன் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு தெரியுது. அவனுக்கு ஏன் திருப்பி நம்ம ஓட்டு போடுறோம்? எவன் திருட்டு பைய? நம்மள்கிட்ட பணம் கொடுத்து எவன் ஓட்டு கேட்குறானோ அவன் திருட்டு பைய, நமக்கு தெரியுது. அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம ஏன் அவனுக்கு ஓட்டு போடணும்? ஒரு முதலாளி ஒரு முதலீடு போடுறான்னா அவன் அதை விட பன்மடங்கு அதில் லாபத்தை எதிர்பார்ப்பான். அதனால தான் அவன் அந்த வாக்குக்கு காசு கொடுக்குறான். அவன் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறான்னா அவன் எத்தனை லட்சம் திருடுவான் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அந்த தேர்தல் நேரத்தில் அவன் கொடுக்குற அந்த காசை மட்டும் பார்த்துட்டு உடனே நம்ம வாங்கிட்டு ஓட்டை போட்டுறோம். ஆனால் அந்த காசை நம்ம வாங்கிட்டு அந்த ஓட்டை போடுறதுனால தான் நம்ம ஒரு முறையும் இந்த அரச அதிகாரத்தை நாடி ஒரு உரிமையை கேட்கறதுக்கு, ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்கு கூட 1000 ரூபா 500 ரூபா அப்படின்னு ஒரு கரண்ட் சர்வீஸு, ஒரு விஏ போய் ஒரு சான்றிதழ் வாங்கணும், இறப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், எல்லாத்துக்குமே காசு அளக்குறோம். எதுக்கு? நம்ம அந்த நேர்மையற்ற ஒரு அரசாங்கத்தை அந்த பணத்தை வாங்கிட்டு அமைச்சதுனால மட்டும்தான் அந்த விளைவை நம்ம சந்திக்கிறோம். அந்த 500 ரூபா கொடுக்குறானே அப்படின்னு அதுக்கு உண்மையாக இருந்து நம்ம ஓட்டு போடுறோம். ஆனால் அவன் உண்மையாக இருக்க போகிறதில்ல. ஒரு நேர்மையான ஆட்சி அமைக்கிறதுக்கு எதுக்கு இங்கே காசு கொடுக்கணும்? அதனால் எவன் பணம் கொடுக்குறானோ அவன் திருட்டு பைய, கண்டிப்பாக அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. நம்ம வாழ்க்கை எப்பவுமே மாறாது. நாங்கள் பாருங்கள், நாங்கள் திருடணுங்கிறதுக்காக இந்த கூட்டம் போட்டு பேசலை. இந்த திருட்டு பசங்களை துரத்தி அடிச்சுட்டு நம்மளோட தமிழ் தேசிய அரசாங்கத்தை அமைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி வீதியாக கூட்டம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறோம், கக்கூஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பணத்தை சுருட்டலாம், களவாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை நாங்கள் செய்யலை. இந்த நிலைமையிலேருந்து எங்கள் மக்களை மாற்றி ஒரு நல்ல அரசாங்கத்தை அமைச்சு ஒரு தமிழ் தேசிய எதிர்காலத்தை அமைக்கிறதுக்காக தான். அடுத்து நம்ம அண்ணன் விஜய், அவருக்கு எதுக்குங்க ஓட்டு போடணும் எனக்கு புரியல. இவ்வளோ பேர் கொண்டாடுறீங்க, இவ்வளோ பேர் அவரை ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறது பார்க்கும்போது கோமாளித்தனமாக இருக்குது. இதுக்கு அவருக்கு ஓட்டு போடணுன்னே தெரியல. நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா நடிக்கிறாருங்கிறதுக்காக ஓட்டு போடுறதா? சிரிப்பாக இருக்குது. ஒரு நண்பனோ ஒரு காதலியோ ஒரு பொய் சொல்லிட்டா, ஏதாச்சும் ஏமாற்றிட்டா, நீ என்கிட்ட நடிக்கிறல்ல அப்படின்னு அவனை நம்ப மாட்டோம், அதுக்கப்புறம் பேச மாட்டோம். ஆனால் உண்மையாகவே கேமரா முன்னாடி நடிக்கிறாரு. டைரக்டர் எழுதி கொடுக்கறத அப்படியே லிப்சிங் பண்ணுறதுக்கு அதை நம்பிக்கிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் போய் அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு. இதெல்லாம் நம்மளோட முட்டாள்தனம். முதல்ல இதெல்லாம் மாற்றுங்க. இந்த சினிமாவில் ஒரு கவர்ச்சியில் ஓட்டு போடுறது, காசு கொடுக்குறான்னு ஓட்டு போடுறது, கோழி பிரியாணிக்கு ஓட்டு போடுறது, இதெல்லாம் மாற்றி ஒரு நேர்மையான அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சிந்திங்க. இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி இனத்தோட மானத்தை காக்கிறதுக்காக தன் உயிரை கொடுத்து காங்கேசன் துறைமுகத்தில் சிங்கள கப்பற்படைய ஒரு கப்பலை தகர்த்த கரும்புலி அங்கேயர்கண்ணி நினைவு நாள். இந்த நாளில் நாங்கள் சொல்கிறோம், இந்த தமிழ் மீட்சிக்காகவும் தமிழ்நாட்டோட மக்களோட நல்வாழ்விற்காகவும் இங்கே வளத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு நாள் ஆட்சி அமைப்போம். அன்னைக்கு நம்மளோட தமிழ் தேசிய அரசு ஒரு கவுன்சிலர் எப்படி இருக்கணும், ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும், ஒரு முதலமைச்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஆட்சி அப்போ பார்ப்பீங்க. திரும்ப இந்த திருட்டு பயல்களுக்கே ஓட்டு போட்டு நாட்டை நாசமாக்காதீங்க. ஏற்கனவே பாதி வித்துட்டானுங்க, இன்னும் ஓட்டு போட்டு மிச்சம் இருக்கிற நாட்டையும் வித்துட்டு நம்ம வேற எங்கே அகதியாக போகிறது அப்படின்னு சிந்திக்கிற காலத்தை வச்சிடாதீங்க. அதனால் பணம் கொடுக்குறானா, எவன் கொடுக்குறானோ அவன்கிட்ட வாங்குங்க. ஏன்னா அவன் அப்பன் வீட்டு காசை கொடுக்கல, நம்மள்கிட்ட திருடின காசை நமக்கே கொடுக்குறான். அதை வாங்கிட்டு திருப்பி அவனுக்கே ஓட்டு போடுறான், திருப்பி திருடுவான். அதனால் பணம் கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போகும்போது சிந்திச்சு பாருங்கள். இப்போ குப்பையை அள்ளி நம்ம நாட்டையே சுத்தப்படுத்தின துப்புரவு தொழிலாளர் குப்பை மாதிரி அள்ளி போட்டுட்டான். இதெல்லாம் எதுக்காக? அவனுக்கு நம்ம மேலே அக்கறை கிடையாது. நம்ம வரி கட்டுறோம், அதுலேருந்து எவ்வளோ சுருட்டலான்னு தான் பார்ப்பான். அதனால் அவனுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் நிப்பாட்டுங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதனால் ஓட்டு போட போகும்போது இந்த கரண்ட் பில் ஏறுறது, இவன் பண்ணுற இந்த நயவஞ்சக ஆட்சியெல்லாம் நினச்சி இவனை திருப்பி ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சு திருப்பி அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு தமிழ் தேசிய அரசு அமைப்பதற்காக களமாடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.